விளங்குதா? அசலியத்தான யாராபு ஃபேலுக்கு இதுக்கு ரஃபு செஞ்சு ரெண்டாவுக்கு நசப்பு செய்யும். சில சமயம் ஃபேல் என்ன செய்யும்? மஃபூலுக்கு நசப்பு செஞ்சு ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும். லரப அம்ரன் ஜெய்துன்னு வரும். ஏய் லரப இது ஃபரஇ. லரப ஜெய்துன் அம்ரன்கிறது அசலு. அது ஃபேலுக்கு கொடுத்துட்டு ஃபரஇயத்து கொடுக்கப்படுது. அந்த ஃபேலுக்கு ஒப்பாக இருக்கிற அறுப்புக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறது. விளங்குதப்பா? அது ஃபேலுக்கு இல்லை ஒப்பாக இருக்கிறதுக்கு ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்கல்லப்பா. ஒப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய தான் கொடுப்பாங்க? ஃபரா தான் கொடுப்பாங்க, டூப்ளிகேட்டை தான் கொடுப்பாங்க. வலிதாலிக்கு அது ஃபேலுக்கு அந்த அறுப்புகள்லாம் ஒப்பாக இருப்பதினால்தான் ஒய்மிலத்து அமலகுல் ஃபரஇய ஃபேலினுடைய பிரிவு அமலை என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அது என்ன? வௌவ நசபுல் ஜுஸியில் அவ்வல் முந்தின ஜுசுவுக்கு நசபு செய்யப்படுவதும் ஒரு ரஃபு சானி ரெண்டாவதுக்கு ரஃபு செய்யப்படுவதுமாக இருக்கும். ஏன்? ஈதானன் உணர்த்துவதற்காக. பி அன்னஹு தம்பி இஸ்முக்கு நசபு செஞ்சு கபருக்கு ரஃபு செய்வது என்பது ஃபரஉன் ஃபில் அமல், அமலிலே அது துயரக்கூடியது. ஃபரா என்ன அர்த்தம்? துயரக்கூடிய. ஃபேல துயருது அமல்ல. வசல் கிடையாது, மத்துபூ தான் அசல். ஃபேல் தான் மத்துபூ. எதான் அசலே? ஃபேல் தான் மத்துபூ. இது தாபியை இல்லை இன்ஜின் பெட்டி தானப்பா மெதினே. இந்த எத்தனை பெட்டினாலும் பின்னால் சொருகிடுவான். எது அசலு? அந்த மத்துபூ தான் அசல், இன்ஜின் பெட்டி தான் அசல். அவைய ஃபேல் தான் மத்துபூ, இது தாபி தான். விளங்குச்சா? ஈதானன் உணர்த்துவதற்காக. பி அன்னஹு ஃபரஉன் ஃபில் அமல், அமலிலே இது ஃபரஇ என்று காமிப்பதற்காக. அமலிலே ஃபரஇ என்று காமிப்பதற்காக. இஸ்முக்கு கபருக்கு ரஃபு செய்வது என்பது என்ன இருக்கு? அமலிலே ஃபரஇ. தகீலுன் ஃபீஹி, அமலிலே இது நுழைக்கப்பட்டிருக்கு. தகீலுன்னு என்ன அர்த்தங்க? ஃபஈலுங்கிறது வந்து சுமஃபூலுடைய பொருளை கொண்டு வரும். விளங்குதப்பா? ஏடா ஃபரஉன் ஃபில் அமல், இந்த உருஃபுல் முஷப்பஹத் ஃபில் ஃபேல் வந்து நசபு செஞ்சு முந்தினதுக்கு நசபு செஞ்சு பின்னாலுக்கு ரஃபு செய்கிறது என்றால் என்ன இருக்குது? அமல்ல அது துயருது ஃபேலை. தகீலுன் ஃபீஹி அமல்ல நுழைக்கப்படுகிறது. லைஸ பி அசீல், இது அசல் கிடையாது. இது என்ன கிடையாது? தகீல்னா நுழைக்கப்பட்டிருக்கு. நுழைக்கப்பட்டிருக்குன்னு விளங்குதுல? இவ்வளவுதான் இருக்கல. அதுக்கு அதுதான் அர்த்தம். போட்டிட்டுனா விளங்கிக்கிறோம், எழுதிக்கோத. தகீலுன் நுழைக்கப்பட்டிருக்கிறது. லைஸ பி அசீலின், இது அசல் கிடையாது. விளங்குதப்பா? இல்லை ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவன் அந்த அஜரத்தை கூப்பிட்டு வருவான். அஜரத்தை கூப்பிட்டு வர்றதுனால அவனையும் சேர்த்துக்கிடுவாங்க அதில். இவர் அசலான்னா அசல் கிடையாது. இவர் என்ன செஞ்சுக்கிறது? அஜித் கூட இப்போ வந்திருக்க, நீனு போப்பாய்க்குள்ளே வந்து சாப்பிட்டு பார்க்குவாங்க. விளங்குதப்பா? அவர் அசலா? அசல் கிடையாது. அவரை துயர்ந்து வந்ததுனால இவனுக்கும் சாப்பாடு கிடச்சி போயிடும். ரைட்டா? அஜித்து கூட ஹாதிமா வந்திருக்கிறதுனால அவரை தகீல் உள்ள நுழைச்சிடுறது. அஜித்து கூட வந்துருக்கீங்களா? நுழைக்கப்பட்டிருக்கிறது. தகீலுன் ஃபீஹி அமலிலே நுழைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குச்சப்பா? சரி. இப்போ கூபவாசிகள் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ன இஸ்முக்கு நசுபு செய்யுது, ஆனால் ஹபருக்கெலாம் ஒன்றும் ரஃபு செய்யலைங்கிறான். யார்? கூபவாசிகள். ஏற்கனவே தான் அதுக்கு ரஃபு இருக்குது தானே செய்யுது. முத்ததாவுக்கு ஹபர் தானே அது. ஏற்கனவே என்ன தான் இருந்துச்சு? முத்ததா ஹபரில் தானேப்பா இந்த உருஃபுன்ன வாசிகெல்லாம் போய் நுழையும். உருஃபுன்ன வாசிகை அஃபால்ன வாசிகெல்லாம் இதில் போய் தான் நுழையும். முத்ததா ஹபரில் தான் நுழைஞ்சி தனக்கு இஸ்மு தனக்கு ஹபர்னு ஆக்கிரும். அப்படி தானே? அப்போ ஏற்கனவே முத்ததான் பெறார் ஹபரின் பெறார் ரஃபு போட்டுருந்துச்சு. ஹபர் அந்த ரஃபு தான் சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட முடியாது. அது எப்படிங்க? ஹபரியத்துக்கு ரஃபுன்னெலாம் கிடையாது. கானுடைய ஹபருக்குன்னு ரஃபா கான செய்துன்னு ஆலி மண்ணில் வருது. ஹபரியத்துக்கு ரஃபு நீங்கள் எப்படிங்க சொன்னீங்க? கேட்டேன்.
ஹபரியத்தின் பிறகு ரஃப உண்டு. அது எப்போ தான் இந்த இன்ன கானே அஃபால் நவாசிக்கு அஃபால் ஹுரூஃபு என்ன இருக்குது என்னது ஹுரூஃபு நவாசிக்கு இருக்கு அஃபால் நவாசிக்கெலாம் நுழையிறதுக்கு முன்னால் தான். நுழையிறதுக்கு முன்னால் அந்த முத்ததாவுக்கு ஹபர் பிறகு ரஃபை எப்போ வந்து இந்த ஹுரூஃபு நவாசிக்கை வந்து நுழைஞ்சிருந்தோ இதுக்கு தான் அது ஹபர். கேட்டேன் ஹபரியத்தின் பிறகுனா ரஃபை கிடையாது. அப்போ காண என்ன ஹபர் தானே, கானுடைய ஹபரு அங்கே நசபில் வருதே, ஹபரியத்துக்கு ரஃபுன்னு சொல்லக்கூடாது. அப்போ காணவில் இல்லையே, காணவில் நசபில் வருது. ஆனால் அது பதில் சொல்லி தட்டிட்டாங்க, சரியான கருத்து கிடையாது. ரைட்டுப்பா. இப்போ காலுல் கூஃபியூன் கூஃப்வாசிகள் சொல்லுகிறார்கள் அல் ஹபரு விளங்குதப்பா, இந்த இன்னவுடைய ஹபராகிறது கபுல துகூலிகா, இந்த இன்ன நுழைவதற்கு முன்னாலும் கான மர்ஃபூஅன் அது ரஃபு செய்யப்படக்கூடியதான் ஆயிருந்துச்சு. பில் ஹபரியத்தி ஹபரியத்தின் பிரகாரம் என்ன செய்யப்படக்கூடியதாக இருந்துச்சு, ரஃபு செய்யப்படக்கூடியதாக தான் இருந்துச்சு. வைய அவே அந்த ஹபரியத்து பஅது இன்ன நுழைந்ததற்கு பிறகும் பாக்கியத்துன் அந்த ஹபரியத்து பாக்கியாக இருக்கிறது. முக்கத்தொல்லியத்துல் ரஃபை ரஃபை என்ன செய்யுதே அது தேடுகிறது. ஹபர் என்ன செய்யுதே ரஃபை தேடுகிறது. அந்த ஹபர் என்ன செய்யுது ஏற்கனவே இருந்த ரஃபை தான் அந்த ஹபர் என்ன செய்யுது தேடுது. ஏ கலியத்தல் இஸ்திசஹாபி ஏற்கனவே இருந்த ஒன்றின் பக்கம் தீர்ப்பு வழங்கியதினால் கலியத்தன்னு எடுத்தாங்க. ஹுக்குமான் லிஸ்து சஹாபி கீழே போட்டிருக்கு பாரு, அது ஏற்கனவே எதன் மீது ஆயிருந்ததோ அந்த ஒன்றின் பக்கம் தீர்ப்பு வழங்கப்பட்டதினால் அது ரஃபை தேடக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நுழைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுதே ரஃபை தான் தேடுது. பலா எருஃபவுல் ஹருஃபு இந்த ஹருஃபு வந்து என்ன செய்யலை, இன்ன என்ற ஹருஃபு வந்து ஒன்று இந்த கபருக்கு ரஃபை செய்யலை. பலா எருஃபவுல் ஹருஃபு இந்த ஹருஃபு ஒன்று இந்த கபருக்கு என்ன செய்யலை சொல்லுப்பா ரஃபை செய்யலைங்கிறாங்க. பலா எருஃபு அந்த கபருக்கு ரஃபை செய்யவில்லை. அல் ஹருஃபு இன்ன என்ற ஹருஃபு என்ன செய்யலை ரஃபை செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் கூவாசிகள். அதெல்லாம் கிடையாது. ஹபரு ரஃபை தேடுன்னு எங்க சொல்கிறீங்க? கானுடைய ஹபரில் என்ன ரஃபா இருக்கே, அங்கே நசபில் வருது, கான செய்யுதுன்னு ஆலி மண்ணில்ங்க வருது. அவன் இந்த கருத்து சரி கிடையாது, தள்ளப்பட்டுருச்சு. ஓ உஜீப அதுக்கு பதில் சொல்லப்பட்டுருச்சு. பி அன்ன இக்கத்திலால் ஹபரியத்திய ரஃபா ஹபரு ரஃபை தேடும் என்பது எப்பா எப்படி பி அன்ன இக்கத்திலால் ஹபரியத்திய ரஃபா ஹபரியத்து ரஃபை தேடும் என்பது மஷ்ரூத்துன் அது ஷருத்திடப்பட்டிருக்கிறது. பித்த ஜர்ருதி அந்த இன்ன நீங்கி இருப்பதை கொண்டு ஷருத்திடப்பட்டிருக்கிறது. இன்ன நீங்கி இருந்தால்தான் ஜெய்துன் ஆலிமுன்னு வரும். இன்ன எப்போ வருதோ இன்னவுக்கு தான் ஹபர். ரைட்டு தானப்பா? ரைட்டா அர்த்தம் வைக்கிற ரைட்டா எப்பா? பி அன்ன உஜீபதுக்கு பதில் சொல்லப்படுது. பி அன்ன இக்கத்திலால் ஹபரியத்திய ரஃபா ஹபரியத்து ரஃபை தேடும் என்பது மஷ்ரூத்துன் அது ஷருத்திடப்பட்டிருக்கிறது. பித்த ஜர்ருதி இன்ன நீங்கி இருப்பதை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்க ஷருத்திடப்பட்டிருக்கு. இன்ன இல்லாத தான் ஹபரின் பிறகு ரஃபா வரும். எப்போ இன்ன வருதோ அது இன்னவுக்கு தான் அது ஹபர். அது முத்ததாக்கெல்லாம் ஹபர் கிடையாது, ஹபரியத்தின் பிரகாரம் கிடையாது. ஹபரியத்துக்கே ரஃபுனா காண உள்ள பின்தங்குதா ஏன் லி தஹல்லுஃபிஹி அந்த ரஃபு பின்தங்குவதினால் எப்பா லி தஹல்லுஃபிஹி அந்த ரஃபை பின்தங்குவதினால் அன்ஹா ஹபரியத்தை விட்டு பின்தங்குவதினால் ஃபி ஹபரி காண உடைய ஹபரிலே எடுத்தனப்பா காண உடைய ஹபரிலே அந்த ஹபரியத்தை விட்டு ரஃபை பின்தங்குவதினால் இன்ன நீங்குவதை கொண்டு அந்த ரஃபு செலுத்திடப்பட்டிருக்கிறது. ரஃபு வரணும்னா இன்னும் இருக்கக்கூடாது. ஹபரியத்துக்கு ரஃபுன்னு நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க, பொதுவாக அப்படி கிடையாத. ஹபரியத்துக்கு ரஃபு என்றால் காணவுடைய ஹபருக்கு ரஃபு காணலையாங்க எடுத்தனப்பா. பக்கத்து ஜாலபி துகூலிகா அதுவே இன்ன நுழைவது கொண்டு சொல்லுப்பா அந்த ரஃபு நீங்கிவிடும். பக்கத்து ஜால பி துகூலிகா விளந்து கேட்டேன். இன்ன நுழைவது கொண்டு அந்த ரஃபுமோ நீங்கி இருக்கின்ற நிலைமையிலே வக்கது ஜால பி துகூலிஹா இன்ன நுழைவது கொண்டு அந்த ரஃபு நீங்கி இருக்கின்ற நிலைமையிலே விளங்குதப்பா நீங்கி இருக்கின்ற நிலைமையிலே இன்ன நீங்குவதை கொண்டு அந்த ரஃபு சரித்திடப்பட்டதாக இருக்கும். கபருக்கு ரஃபுனா இன்ன நீங்கி இருக்கணும். ரைட்டா? எப்போ இன்ன வந்துருச்சோ அது நீங்கிடும். விளங்குதா? வக்கது ஜால பி துகூலிஹா இன்ன நீங்கி இருப்பதை கொண்டு
அந்த ஹபர் நீங்கி என்ன இருக்குது, ரஃபு நீங்கி இருக்கின்ற நிலைமையிலே. ரஃபு நீங்கிருச்சுல்ல, ஆமாம், இன்னும் நுழைஞ்சிருச்சா நீங்கிரும். பக்கத்து ஜாலபி துகுலியா, இன்னும் நுழைவது கொண்டு அந்த ரஃபு நீங்கி இருக்கு. இன்னும்னால தான் அந்த ரஃபு வந்துச்சு, ஏற்கனவே உள்ள கபர்னால கிடையாது. பக்கத்து ஜால பி துகுலியா, இன்னும் நுழைவது கொண்டு அந்த ரஃபுமோ நீங்கி இருக்கின்ற நிலைமையிலே. விளங்குதப்பா? கபருக்கு ரஃபை என்பது இன்னும் நீங்கி இருப்பதை கொண்டு சேர்த்துவிடப்பட்டதாக இருக்கும். அவே பத்த ஐயன ஏமாலுல் ஹுரூஃபி, அருப்புகளுக்கு அமல் செய்து கொடுப்பது குறிப்பாகிவிட்டது. அருப்புகளுக்கு அமல் செய்து கொடுப்பது இன்னும் அதனுடைய சௌகரியர்களுக்கு தான் ரஃபு. அது என்ன கிடையாது, அது கபரின் பிராணம் கிடையாது. கபரின் பிராணம் கிடையாது. இருந்துச்சுன்னா ஏற்கனவே உள்ள கபரின் பிராணம் காணவில்லை இல்லையா, எதில் இல்லையா? சரி, இதில் என்னங்க பிரயோஜனம் ஏபா? இன்னவனால என்ன பிரயோஜனம் ஏபா? ஃபாயிதத்துஹா, இந்த இன்னவுடைய பிரயோஜனம் தைக்கிது நிஸ்பத்தி, நிஸ்பத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். இப்போ தஹக்கீக்குஹா, அந்த நிஸ்பத்தை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்கும். நிஸ்பத்தை என்ன செய்யாது, வலுப்படுத்தும். ஜும்லா இஸ்மியாவே என்ன செய்யும், ஜும்லே இஸ்மியாவுக்கே ஒரு தைக்கிது உண்டு. அல்லாஹ் அஹதுனா, அல்லாஹ் ஒருவன். ஜும்லே கபரியாவுக்கு என்னவே ஒரு இது உண்டு, ஜும்லே ஃபேரியாவுக்கு இல்லாத உண்டு. தவாமு சுபூத்து இஸ்திம்ரார காமிக்கும். தவாமு சுபூத்து எது, இஸ்மியா. விளங்குதா? வாயுதத்துவா, இன்னுடைய பிரயோஜனம் தைக்கிது நிஸ்பத்தி, நிஸ்பத்தை உறுதிப்படுத்துவதும், தாக்கீக்குவா, அந்த நிஸ்பத்தை மேலும் வலுவூட்டுவதுமாக இருக்கும். வலிதாலிக்கு இதனால்தான் எத்தலக்காபிகள் கசமு, கசம் அந்த இந்தவை என்ன செய்து ஏந்து கொள்கிறது. இப்போ எஸ்துர்பியா, அந்த இன்னவை கொண்டு உண்டாகும் அல்ல அஜிபியத்து பதில்கள் உண்டாகும். இன்னவை வச்சு என்ன செய்வாங்க, பதில்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், கசமியத்து வரும். கசமியத்தில் வந்து நுழையும். உதாரணம் காமிக்கிறாங்க பாரு. ஒத்துதுக்கரு ஃபி மோரிதி ஷக்கி, ஷக்கினுடைய குறுக்கீட்டிலே இந்த இன்னவை சொல்லப்படும். விளங்குதான்னு கேட்டேன். இதில் ஒருத்தன் சந்தேகப்பட்டாம்னா அதில் என்ன செய்வாங்க, அதில் இன்னவை போட்டு பேசுவாங்க. உதாரணமாக மிசுல் எஸ் அலுவனுக்கு அனுதில் கர்ணை, எஸ் அலுவனுக்கு அனுதில் கர்ணை என்று அல்லாஹ் சுபானத்தோட சொல்லை போல. குல் சத்துரு அலிக்கும் இதுக்கிறா, துல்கரின் இஸ்கந்தர் பாதுஷாவை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அவருடைய வரலாறை சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள், பேச்சால் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் சொல்லி சொல்கிறான். இன்னாமக்கண்ணால ஹூஃபில்லாரதி, பூமியில் அவருக்கு எல்லா வகையான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஜவாபு, துல்கரின் இஸ்கந்தர் பாதுஷானா யாருன்னு கேட்குறாங்க. சில கேள்விகள் கேட்டு வர்றாங்கப்பா. விளங்கருக்கு என்ன வேதக்காரங்க என்ன செய்கிறாங்க, துல்கரின் இஸ்கந்தர் பாதுஷானா யார், ரூஹுன்னா என்ன, குகைவாசிகள்னா யாருன்னு 3 கேள்வி கேட்டு வர்றாங்க. நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேங்கிறாங்க, வரமாட்டாங்க. வகி விளங்குதப்பா? ஏன்பா வகி வரல அன்னு பார்த்தா இன்ஷா அல்லா சொல்லாமல் சொல்கிறாங்க. சார் உடனே டக்குன்னு நல்லா ஆயத்தை இறக்கிட்டான். இன்ஷா அல்லா சொன்னாங்க, பலா தக்கூல் என்னலி செய்யின் இன்னி ஃபாயும் தாரியகதா இல்லா இன்ஷா அல்லா. யாராவது ஏதாவது கேட்டாங்களோ நபியே நீங்கள் இன்ஷா அல்லா சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிறான். அதுக்கிட்ட இந்த 3ஐயும் சொல்கிறானே. விளங்குதப்பா? அப்போ துல்கர்னி இஸ்கந்தர் பாதுஷா பற்றி கேட்டாங்க. விளங்குதப்பா? நாளைக்கு சொல்கிறேன்னு உடனே அவனை விளங்கிட்டானோ ஒரு நபின்னு. ஏன்னா கப்ஸா அடிக்கிறவன் வந்து டக்குன்னு பதில் சொல்லிடுவான். விளங்குதான்னு கேட்டேன். நாளைக்கு சொல்கிறேன்னு உடனே அவன் நபிங்கிறது உங்களுக்கு உறுதி ஆயிடுச்சு. அப்போ இன்னா மக்கள்னால உருதி, பூமியில் எல்லா வகையான வசதி வாய்ப்பையும் அவருக்கு நம்ம ஏற்படுத்தி தந்திருந்தோம். இது எதுக்கு உதாரணங்க? ஜவாபு, கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ கால மூசால தான் சொன்னாங்க, யா ஃபிரௌன் ஃபிரௌனி இன்னி ரசூலும் இரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து நான் ரசூலாக இருக்கும். நாங்கள் இங்கே என்னது ஏதா அவன் சந்தேகப்படுறான். யார் சந்தேகப்படுறா? ஃபிரௌன் சந்தேகப்படுறான். அவே இன்னி ரசூலும் இரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய புறத்தில் என்னவா இருக்கும், ரசூலாக இருக்குங்கிறாங்க. ரைட்டா? காலு முபர்ரது இமாம் சொல்கிறாங்க, கவுலுக்க அப்துல்லா காயிமுன் என்றனுடைய பேச்சு இஹ்பாருன் கியாமிகி, அவன் நிற்கிறாங்கிறத மட்டும் இஹ்பார் செய்கிறது, அறிவிக்கிறது. அவ்வளோதான். அப்துல்லா காயிமுன்னா அப்துல்லா நிற்கிறான் அதை மட்டும் தான் அது காமிக்குது. இப்போ இன்னும் அப்துல்லா காயிமுன் என்பது ஜவாபு சாயிலின் கியாமிகி, ஜெய்து அப்துல்லா நிற்கிறானா என்று ஆமாம் கேட்டவனுடைய அவனுடைய கியாமை பற்றி கேட்டவனுக்கு பதில் சொல்வதாக இருக்கும். அப்துல்லா நிற்கவா செய்கிறான் கேட்டான். இன்னும் அப்துல்லா காயிமுன்
இப்போ இன்ன அப்துல்லா லே காயிமுன் என்பது ஜவாபு முன்கீரின் கியாமிகி, அவனுடைய கியாமை ஆட்சோபிக்கின்றவனுக்கு பதிலாக இருக்கும். அதனால் செய்தி நிற்கலேங்கிறான். அப்போ இன்ன அப்துல்லா லே காயிமுன் முன்கிருக்கு தான் வந்து என்ன செய்யணும், இன்ன அப்துல்லா காயிமுன்னு சொல்லணுமா? விளங்குதா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.